Hi students, 9th standard mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் மீப்பெரு பொது வகுத்தி greatest common divisor. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 7th and 8th லயே பார்த்திருப்போம். 7th and 8th ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா GCD of the numbers, அதாவது எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு பார்த்திருப்போம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GCD of the polynomials, அதாவது பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பெரு பொது வகுத்தி, சுருக்கமா மீப்போவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பல்லுறுப்புக்கோவைகளுடைய மீப்பெரு பொது வகுத்தியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 7th and 8th படிச்ச எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது GCD of the numbers, இதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 40 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், அண்ட் தென் 56 அப்படின்னு இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம GCD கண்டுபிடிக்கணும். ஸோ GCD கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸை பிரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதாவது கொடுத்துருக்க நம்பர்ஸை பிரைம் நம்பர்ஸோடைய ப்ராடக்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 40 எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 40 வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் 6th பார்த்துருப்போம். ஸோ 40 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதை டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20 டைம்ஸ் வரும். அகைன் மறுபடியும் 20 கிடைச்சிருக்கு இல்லையா, இதுவும் ஒரு ஈவன் நம்பர். ஸோ நம்ம மறுபடியும் 2 டேபிளில் இதை டிவைட் பண்ணலாம். ஸோ 10 2s are 20 அப்படின்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. 10 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். மறுபடியும் நம்ம 2 டேபிளில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 2s are 10. இப்போ 5 பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 5 டேபிள் தான் ஸ்பிட் பண்ண முடியும். 5 1s are 5. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 40 அப்படின்ற இந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 2 2 and 5. ஸோ இந்த 40 வந்து 2 into 2 into 2 into 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே போல் 56 அப்படின்ற இந்த நம்பரையும் பிரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும் இல்லையா. 56 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதை நம்ம 2 டேபிள்லேயே ஸ்ப்ளிட் பண்ணலாம். 28 times of 2 is 56. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 28 கிடைச்சிருக்கு இல்லையா. 28ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். அகைன் நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 14 டைம்ஸ். அகைன் 14 கிடைச்சிருக்கு. 14ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். ஸோ அகைன் நம்ம 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 7s are 14. இப்போ பார்த்தீங்கன்னா 7 கிடைச்சிருக்கு. 7 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர், அது 2 டேபிள் வராது இல்லையா. அப்போது 7 பார்த்தீங்கன்னா 7 டேபிள் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே 7ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 1 7s are 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 56க்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 2 2 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 56 ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையுமே பிரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இப்போது இந்த பிரைம் ஃபேக்டர்ஸில் காமனாக ரெண்டுலேயுமே எதெல்லாம் காமனாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இது ஒரு பேர். ஸோ இது காமனாக இருக்குது. அதே போல் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இதையும் ஒரு பேரை நம்ம எடுத்துக்கலாம். தென் இந்த 2வையும் இன்னொரு பேரை எடுத்துக்கலாம். இப்படி இந்த பிரைம் ஃபேக்டர்ஸில் காமனாக எது இருக்குதோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து காமன் பேர்ஸ் இல்லை. பேர்ஸ் இல்லாததுனால இதை நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நம்பருக்கும் பிரைம் ஃபேக்டர்ஸை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேக்டர்ஸில் காமனாக எது இருக்குதோ அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு இது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எடுத்துக்கலாம். அதே போல் செகண்ட் பேருக்கு ஒரு 2 எடுத்துக்கலாம். தேர்ட் பேர்லையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 எடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இந்த ரெண்டு நம்பர்லையும் இல்லை. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8. ஸோ நமக்கு GCD, அதாவது 40 and 56 இந்த ரெண்டு நம்பருக்கும் GCD பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Therefore GCD of 40 and 56 is 8. அதாவது இந்த 40, இந்த 40, இந்த 56 இந்த ரெண்டு நம்பருக்கும் பொது வகுத்தி அப்படின்னு பார்க்கும்போது 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பொது வகுத்தி அப்படின்னா
இந்த ரெண்டு நம்பரையுமே இந்த 8 அப்படின்ற இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பொதுவாக வகுக்கும். அதாவது இந்த 8 பார்த்தீங்கன்னா இந்த 40ஐயும் வகுக்கும், இந்த 56ஐயும் வகுக்கும். ஸோ பொது வகுத்தி அப்படின்னா எந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் மீதியின்றி வகுக்குதோ அந்த நம்பரை தான் நம்ம பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு நம்பர் எல்லா நம்பரையுமே எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதோ அந்த நம்பரை தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்காக 40 and 56 அப்படின்னு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த 2 நம்பர்ஸையுமே இந்த 8 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதோ அந்த நம்பரை தான் நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்குது, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை சுருக்கமாக HCF அப்படின்னு சொல்லுவோம். ஸோ GCD அப்படின்னாலும் HCF அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுடைய மீப்போவா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸுக்கு ஒவ்வொன்றுக்குமே செப்பரேட்டாக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அதாவது பகா காரணியை பிரிச்சுக்கணும். பிரிச்சதுக்கப்புறம் அந்த காரணிகளில் இருக்கக்கூடிய பொதுவான காரணிகளை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிக்கணும். அதாவது காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதிக்கணும். கலெக்ட் பண்ண அந்த காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம GCD ஆர் HCF அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரெண்டில் எப்படினாலும் சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி மீப்போவா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மீப்பெரு பொது மடங்கு மீப்போமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம ஆல்ரெடி 7th and 8th பார்த்துருப்போம். இப்போ 9th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல்லுறுப்பு கோவைகளுடைய மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் த பாலினாமியல்ஸ். அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் பாலினாமியல்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த பாலினாமியல்ஸ்க்கு எப்படி GCD கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரால பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 மோனோமியல் எடுத்திருக்கேன், அதாவது ஓருறுப்பு கோவைகள் 2 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 14xy² அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 42xy. இப்போ இந்த 2 மோனோமியலுக்கும் நம்ம GCD கண்டுபிடிக்கணும், அதாவது மீப்பெரு பொது வகுத்தி மீப்போவாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே சேம் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி நம்ம இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மோனோமியல்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கு நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 14 அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது ஒரு மாறிலி உறுப்பு. இப்போ இந்த மாறிலி உறுப்புக்கு நம்ம எப்பவும் போல பகா காரணிகள் அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 14 எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த 14 ஸ்பிளிட் பண்ணும். 14 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர் இல்லையா, ஸோ அதை நம்ம 2 டேபிளில் ஸ்பிளிட் பண்ணலாம். 2 7s are 14. 7 பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர், அது 7 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 7s are 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 14க்கு பார்த்தீங்கன்னா 2 into 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல 14 இந்த 14 காரணிகள் 2 7 14 அப்படின்னு இங்கே எழுதிடலாம். அடுத்தது லெட்டர்ஸ் மாறிகள், இந்த மாறிகளுடைய காரணியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்திருக்கு, ஒய் வந்திருக்கு. எக்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்திருக்கு, பிகாஸ் அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 1. அப்போ இன்டூ ஒரு எக்ஸ் நம்ம போட்டுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு, பிகாஸ் அதோடைய பவர் 2. அப்போ இந்த ஒய் ஸ்கொயரை ஒய் இன்டூ ஒய் அப்படின்னு பிரித்து எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 14xy², இந்த மோனோமியில 2 into 7 into x into y into y அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் திருப்பி நமக்கு இதே 14xy² வந்துடும். ஸோ கொடுத்துருக்க இந்த மோனோமியில இதோடைய ஃபேக்டர்ஸா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம், அதாவது காரணிகளுடைய பெருக்கலாக மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ அதே போல இந்த 42xy நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 42க்கு ஆஸ் யூஷுவல் பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 42 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர், ஸோ 2 டேபிளில் ஸ்பிளிட் பண்ணலாம். 2 2s are 4, 1 2s are 2. ஸோ 21 டைம்ஸ் ஆஃப் 2 is 42. இப்போ 21 பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர். ஸோ இந்த 21 நம்ம 3 டேபிளில் ஸ்பிளிட் பண்ணலாம், பிகாஸ் 21 பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வரும். 7 3s are 21. அகைன் பார்த்தீங்கன்னா 7 கிடைச்சிருக்கு. 7 பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர், அது 7 டேபிள் மட்டும் தான் வரும். ஸோ அதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம்.
1 7s are 7. இப்போ 42க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா 2 3 7. ஸோ இந்த 42க்கு பதிலாக 2 into 3 into 7 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 42க்கு பதிலாக 2 3 7 போட்டாச்சு. அடுத்தது இதோடைய மாறிகள் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்திருக்கு, ஒய் வந்திருக்கு. இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு, பிகாஸ் அதோடைய பவர் வந்து 1. ஸோ நம்ம ஒரு எக்ஸ் இங்கே எடுத்துக்கணும். அதே போல் ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்திருக்கு, பிகாஸ் அதோடைய பவரும் 1. அதனால ஒரு ஒய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 42xyக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. அதாவது 42xyக்கு பதிலாக 2 into 3 into 7 into x into y அப்படின்னு இதோடைய ஃபேக்டர்ஸோடைய ப்ராடக்டாக நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதாவது காரணிகளுடைய பெருக்கலாக இந்த இடத்துல நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ கண்டுபிடிச்ச இந்த காரணிகளில் பொதுவான காரணி எதுவோ அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கு. ஸோ ரெண்டுங்கிற இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கு. ஸோ ஒரு பொது காரணி வந்து 2, அந்த 2 நான் இங்கே எழுதிட்டேன். அதே போல் இங்கே 7 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு பொது காரணி. ஸோ அடுத்தது இன்ட்டு ஒரு 7. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இதுலேயும் ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஒரு பொது காரணி. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸை எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒய் இருக்கு, இங்கே ஒரு ஒய் இருக்குது. ஸோ இது ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது காரணி இன்ட்டு ஒரு ஒய். இதை தவிர, அதாவது இங்கே நான் சர்க்கிள் பண்ணியிருக்க இந்த வேல்யூஸை தவிர வேற எந்த ஒரு காமன் ஃபேக்டர்ஸும் இல்லை. அதாவது வேற எந்த ஒரு பொது காரணிகளும் இதுக்கு மேலே நம்மளால எழுத முடியாது. இப்போ கிடைச்ச இந்த பொது காரணிகளை நம்ம ஒன்னா பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு தேவையான மீபோவா, அதாவது ஜிசிடி. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 7s are 14. 14 into x 14x, 14x into y 14xy. அப்போ ஃபைனலா நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14xy. அதாவது கொடுத்திருக்க இந்த 2 நம்பர்ஸ் 14xy ஸ்கொயர் 42xy, இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது பாலினாமியல்ஸ் சொல்லுவோம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா இதை நம்ம பாலினாமியல் சொல்லுவோம். இதுல ஒரே ஒரு உறுப்பு கொடுத்ததுனால இதை வந்து மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொடுத்திருக்க இந்த 2 மோனோமியலுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14xy. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். Therefore, GCD of the 14xy square and 42xy is 14xy. கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு பல்லுறுப்புக்கோவைகள் 14xy ஸ்கொயர் மற்றும் 42xy இவற்றின் மீபோவா 14xy. ஸோ இப்படி தான் ஒரு மோனோமியல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது ரெண்டு ஓருறுப்பு கோவைகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கோவைகளுடைய காரணிகளை நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். ஸோ எத்தனை கோவை கொடுத்தாலும் அத்தனை கோவைக்கும் நம்ம காரணிகளை பிரித்து எழுதணும். அதாவது மோனோமியல்ஸ் எத்தனை கொடுத்தாலும் ஒவ்வொரு மோனோமியல்ஸ்க்கும் இந்த மாதிரி காரணிகள் அதோடைய ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னாவே நமக்கு 90% ஒர்க் முடிஞ்சது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதியிருக்க இந்த ஃபேக்டர்ஸில் காமன் ஃபேக்டர்ஸ் என்னவோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதணும். கலெக்ட் பண்ணி எழுதின இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஒரு மோனோமியல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம அதோடைய ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம ஜிசிடியை கண்டுபிடிக்கணும். இதுவே மோனோமியலுக்கு பதிலாக ஒரு பைனோமியலோ இல்லை ஒரு ட்ரைனோமியலோ இல்லை ஒரு பாலினோமியலோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 பாலினோமியல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2x² மைனஸ் 18. இது ஒரு பைனோமியல், பிகாஸ் இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. அதோடைய ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² மைனஸ் 2x மைனஸ் 3. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனோமியல். ஜென்ரலாகவே ஒரு பைனாமியலாக இருந்தாலும் சரி, ட்ரைனாமியலாக இருந்தாலும் சரி, மோனோமியலாக இருந்தாலும் சரி, அதோடைய காமன் நேம் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாலினாமியல் இருக்கு, ரெண்டுமே குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இந்த 2 பாலினாமியலுக்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும், அதாவது மீபோவாவை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம மோனோமியல் பார்த்துருப்போம். ஒரு மோனோமியல் அதாவது ஒரு ஓருறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அந்த ஓருறுப்பு கோவையோட காரணிகளை நம்ம பிரித்து எழுதுவோம். அதாவது ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அதே சேம் லாஜிக்கை இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணோம்.
ஆனால் இங்கே மோனோமியலுக்கு பதிலாக ஒரு பைனாமியல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈருறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூவுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈருறுப்பு கோவையாக இருந்தாலும் சரி, மூவுறுப்பு கோவையாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவான பல்லுறுப்பு கோவையாக இருந்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் அதோடைய காரணிகள், அதாவது அதோடைய ஃபேக்டர்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும். இந்த ஃபேக்டர்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படித்த ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி நம்ம காரணிகளை பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2x² - 18 அப்படின்னு இருக்கு. இப்போ இதோடைய காரணியை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு உறுப்புலையும் பொதுவான காரணி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கு, இது ஒரு பிரைம் நம்பர். ஸோ இதோடைய காரணி பார்த்தீங்கன்னா 1 2s are 2 அப்படின்னு தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18 அப்படின்னு இருக்கு. 18 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அது 2 டேபிளில் கண்டிப்பாக வரும். அப்போ இதை பிரிச்சோம்னா 9 2s are 18 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ல ரெண்டுலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ ஒரு 2வை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ 2x² 2 காமனாக வெளியே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு x² மட்டும் இங்கே இருக்கும். அடுத்தது -18 பார்த்தீங்கன்னா இதை நான் 9 2s are 18 பிரிச்சிருந்தேன். அதில் இந்த 2வை வெளியே கொண்டு வந்தாச்சு. அப்போ மீதி பார்த்தீங்கன்னா இந்த 9 மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கனால -9 உள்ள இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2x² - 18 அப்படின்ற இந்த பாலினாமியலை 2 × x² - 18 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த x² - 9 ஸ்பிளிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸ்பிளிட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படின்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² இருக்கு, -9 அப்படின்னு இருக்கு. ஜென்ரலாகவே ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தது, அதாவது முழு வர்க்க எண்ணா இருந்தது அப்படின்னா, சென்டரில் மைனஸ் இருந்தது அப்படின்னா அடுத்த நம்பரும் நமக்கு முழு வர்க்கமாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் ஸ்பிளிட் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² இருக்கு, -9 இருக்கு. 9 பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், முழு வர்க்க எண். எதோடைய முழு வர்க்கம் அப்படின்னா 9 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3உடைய முழு வர்க்கம், அதாவது 3உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த 2வை வெளியே அப்படியே வச்சுக்கலாம், இந்த x² அப்படியே வச்சுக்கலாம். -9க்கு பதிலாக 3² அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். x² - 3² இது பார்த்தீங்கன்னா a² - b² அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு. a² - b² ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னாவே அதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அதோடைய ஃபார்முலால ஸ்பிளிட் பண்ண முடியும். a² - b² ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b × a - b அப்படின்னு வரும். அதாவது a² - b² ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா a + b × a - b. அப்போ 2 × x² - 3² x + 3 × x - 3 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸை நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியாது. அப்போ 2x² - 18 அப்படின்ற இந்த பாலினாமியலுடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × x + 3 × x - 3. ஸோ இந்த பாலினாமியலை ஃபேக்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகைன் 2x² - 18 கிடைக்கும். ஸோ கொடுத்துருந்த இந்த பாலினாமியலை ஃபேக்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா x² - 2x - 3 அப்படின்னு இன்னொரு பாலினாமியல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே ட்ரைனாமியல், பைனாமியல், மோனோமியல் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம பாலினாமியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² - 2x - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோடைய ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க ஃபேக்டரைசேஷன் மெத்தடை இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபேக்டரைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பர் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த நம்பருமே இல்லை. அப்போது இங்கே எந்த நம்பருமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன மறைஞ்சிருக்கும் அப்படின்னா அங்கே 1 இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். அதாவது 1 இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பரால் லாஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். 1 3s are 3. பட் இங்கே நெகட்டிவ் இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -1 3s are 3 அப்படின்னு வரும். இப்போது இந்த 3யை நம்ம 2 நம்பர்ஸாக ஸ்பிளிட் பண்ணணும் இல்லையா, அப்படி 2 நம்பர்ஸாக ஸ்பிளிட் பண்ணும்போது அந்த நம்பரை ஒன்று ஆட் பண்ணணும் இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போதோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணும்போதோ நமக்கு இந்த சென்டர் நம்பர் கிடைக்கணும். 3 உடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
1 3s are 3 இது மட்டும்தான் வரும். பிகாஸ் 3 வந்து ஒரு பிரைம் நம்பர். அப்போ அதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 into 3. இதை தவிர வேற எந்த ஃபேக்டருமே 3க்கு இருக்காது. இப்போ சென்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா -2 இருக்கு. சென்டர் நம்பரை விட நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ்ல ஒரு நம்பர் பெருசு. ஸோ எந்த நம்பர் பெருசாக இருக்குதோ அந்த நம்பருக்கு தான் இந்த சென்டர் நம்பருடைய சிம்பிளை அப்ளை பண்ணுவோம். இப்போ சென்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அப்போ இந்த 3யும் மைனஸில் இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா மாறும். இப்போ இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ இது பிளஸ்ஸா இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்க. 1 3s are 3 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இதோடைய ப்ராடக்ட் பெருக்கல் நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பருடைய சம், அதாவது கூடுதல் அல்லது வித்தியாசம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெண்டு நம்பருக்குமே குறி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கு. சிம்பிள்ஸ் வெவ்வேறு மாதிரி இருந்தால் எப்போவுமே சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். வர ஆன்சருக்கு எப்போவுமே இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் எதுவோ அதோடைய சிம்பிளை தான் அப்ளை பண்ணுவோம். இங்கே 3 தான் பெரிய நம்பர், அதோடைய சிம்பிள் மைனஸ். ஸோ -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த சம்மும் கரெக்டாக வந்துருச்சு, ப்ராடக்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கணும், அதாவது இந்த கடைசி நம்பர் வரும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாவோ சப்ட்ராக்ட் பண்ணாவோ நமக்கு இந்த சென்டர் நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சம்மும் ப்ராடக்டும் ரெண்டுமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸை இந்த பாலினாமியல்ல அப்ளை பண்ணி, அதாவது இந்த 2xக்கு பதிலாக அப்ளை பண்ணி அதுல இருந்து நம்ம காமன் ஃபேக்டரை வெளியே எடுப்போம். பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்படின்றதுனால எப்பவுமே இந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரால இந்த ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 1. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நம்ம 1ஆல டிவைட் பண்ணோம். 1ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே தான் ரிமைனிங் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். 1 + 1 இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல, அதாவது 1 + 1 1 - 3 அப்படின்னு எழுதிக்குவோம். இந்த கேப்ல இந்த பாலினாமியல்ல என்ன வேரியபிள் வந்திருக்கோ அதை அப்ளை பண்ணுவோம், அதாவது என்ன மாறி வந்திருக்கோ அதை நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கேப்ல இங்கே ஒரு எக்ஸ் போடுவோம், இங்கே ஒரு எக்ஸ் போடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² - 2x - 3 இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், இருபடி பல்லுறுப்புக்கோவை. குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கும், இரண்டு காரணிகள் இருக்கும். அந்த ரெண்டு காரணியுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x + 1, செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x - 3. ஸோ x² - 2x - 3 அப்படின்ற இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 ஃபேக்டர்ஸை ஸ்பிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × x + 3 × x - 3 அண்ட் செகண்ட் பாலினாமியலுக்கான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x + 1 × x - 3. ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃபேக்டர்லையும் இருக்கிற காமன் ஃபேக்டர் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா therefore GCD, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி, ரெண்டு ஃபேக்டர்லையும் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாலினாமியலுடைய ஃபேக்டர். இப்போ கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ஃபேக்டர்லையுமே இருக்கிற காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இங்கே எந்த நம்பருமே இல்லை. எந்த நம்பருமே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்கதா நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு மட்டும் காமன் ஃபேக்டர் பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 தான். எதனால 1 தான் காமன் ஃபேக்டர் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, ஆனால் இங்கே 2 இல்லை. ஸோ நம்பர்ஸ்க்கு பார்க்கும்போது காமன் ஃபேக்டர் வேற எதுவுமே இல்லாதனால நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லா நம்பருமே 1ஆல டிவைட் ஆகும், அதாவது எல்லா நம்பருமே 1 டேபிளில் வரும். ஸோ 1 இஸ் அ யூனிவர்சல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஃபேக்டருமே இல்லை அப்படின்னா நம்ம 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஃபேக்டருமே இல்லை, ஸோ நம்ம 1 யூஸ் பண்ணலாம். அடுத்தது வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாலினாமியல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே x + 1 இருக்கு, இங்கே x + 1 இல்லை. ஸோ இதை நம்ம ஃபேக்டராக எடுத்துக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே x - 3 இருக்கு, இதுலேயும் ஒரு x - 3 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பாலினாமியல்ஸுடைய ஃபேக்டர்ஸ்லையும் வரக்கூடிய காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x - 3 அப்படின்ற இந்த ஃபேக்டர் மட்டும்தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு. ஸோ GCD ஆஃப் 2x² - 18 அண்ட் x² - 2x - 3 இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா x - 3. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் அந்த பாலினாமியல்ஸை நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடணும், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஃபேக்டர்ஸில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குதோ அந்த ஃபேக்டர்ஸை மட்டும் ஜிசிடியை நம்ம எழுதிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் இருக்குது. வேற ஏதாவது ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா, வேற ஏதாவது காமன் ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் 3 கூடவே அந்த ஃபேக்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ ஃபேக்டர்ஸ் உடைய காமன் ஃபேக்டர்ஸ் உடைய ப்ராடக்டை தான் நம்ம ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் எந்த ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் அதோடைய ஃபேக்டர்ஸ், அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஜிசிடி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.